மதத்தின் பேரால் எங்களுடைய வாழ்க்கையை நீ ஒக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படியே நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இந்த இருக்கிற சேது சமுத்திர திட்டம், சேது சமுத்திர திட்டம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். சேது சமுத்திர திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் சாத்தூரில் இந்த ரோட்டு மெயின் ரோட்டில் ஒரு ஏக்கர் என்ன விலை? சேது சமுத்திர திட்டம் ஆரம்பித்து வேலை நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த நிலத்துடைய வேல்யூவேஷன் என்ன? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இல்லைன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க. வெறும் ஏக்கர் 5000 ரூபாய்க்கு போன காடு 50,000 ஆகி 1 லட்சம் ஆகி கூடிக்கிட்டே போச்சு. ஏன்? அந்த இடத்துல நிலம் வாங்குறவனுக்கு தெரியும், சேது சமுத்திர திட்டம் வந்தால் எல்லா இடத்துலையும் தொழிற்சாலைகள், 2 பக்கமும் இந்த 2 பக்கம் வேலி இருக்குல்ல, அவ்வளவு தொழிற்சாலையா. சேது சமுத்திர திட்டம்னா சும்மா இல்லை. வங்காள விரிகுடாவுக்கும் மன்னார் வளைகுடாவுக்கும் இடையிலே 300 மீட்டர் அகலம், கீழே அகலம் நல்ல தோண்டி எடுக்க வேண்டியது 12 மீட்டர் தான், 167 கிலோமீட்டர் நீளம் தான். இதை சரி பண்ணி விட்டால் வரக்கூடிய கப்பலுக்கு 30 மணி நேரம் மிச்சம். கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு மேலே நமக்கு அந்நிய செலாவணி வேலை. சின்ன சின்ன துறைமுகங்கள் எல்லாம் இடையறாத வேலை நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, ஏத்த இறக்க வியாபாரம் பெருகி கொண்டே போகும். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான திட்டம். எல்லோரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, எந்த கட்சி மாச்சரியம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர். பிரம்மாண்டமான திட்டம் அது வந்துருச்சுன்னா போதும், பத்திரிகைகள் பக்கம் பக்கமா எழுதலாம். அற்புதமான திட்டம், அற்புதமான திட்டம். உலகம் பூரா சந்தோஷப்பட்டான். ஆமையா அப்படி கூடி சுற்றி போகிறதுக்கு, சிலோனை சுற்றி போகிறதுக்கு கொஞ்சம் இப்படி கூடி சரி பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இப்படி கூடி போவோம். 30 மணி நேரம் மிச்சம், 10,000 ரூபாய்களுக்கு பெட்ரோல் மிச்சம் அப்படின்னு சொல்லி உலகம் பூரா சந்தோஷப்பட்டான். தமிழ்நாடு இன்னும் சந்தோஷப்பட்டது. எல்லாருக்கும் வேலை, சொர்க்க பூமி ஆயிரும். போட்டான் ஐயா மண்ணை. அந்த இடத்துல தோண்டாதீங்க, ராமர் பாலம் போட்டார். பாலம் போட்டாருன்னா அப்போ அதில் டவுன் பஸ் விடு. பாலம் போட்டாருன்னா ஏன் ஐயா பாலம் போட்டாருங்க? இல்லை தெரியாமல் கேட்க. ராமர் யாரு? கதாநாயகன். ராவணன் யாரு? வில்லன். அனுமார் யாரு? காமெடி. அனுமார் காமெடியன். முதல்ல இந்த செலோன்னு இல்லை, அது இருக்கட்டும், இந்த செலோன்னு வச்சு பேசுவோமே, இதே பெரிய துரோகம். அது சொல்லக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும். சரி, என்ன செய்ய போறேன்? நீங்கள் எல்லாரும் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் கேட்குறது, காமெடி இங்கேருந்து சிலோனுக்கு பறந்து போயிட்டாரு, வில்லன் அங்கேருந்து வந்து சீதையை தூக்கிட்டு போயிட்டான், கதாநாயகன் எங்கே ரோடு ஓட்டுக்கிட்டு இருக்காரு? இல்லை எப்படின்னு கேட்க. கதாநாயகன் எங்கேயாவது ரோடு ஓட்டுக்கிட்டு போனால் அன்றைக்கி படம் பாருங்க, கதாநாயகன் எங்கேயாவது ரோடு ஓட்டுக்கிட்டு உட்காந்துருக்கானா? இவங்கெல்லாம் தாண்டி போயிடுவாங்கன்னா இவர் மட்டும் ரோடு ஓட்டுக்கிட்டு இருந்தாலும் என்ன அர்த்தம்? அவன் கதாநாயகனா? பாரதியார்ட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இந்த அனுமார்னு ஒருத்தர் கடலை தாண்டி போனாராமே, அதெல்லாம் நிசந்தானா? கேட்குற ஆள் முக்கியமான ஆள். அவர் நீங்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்தவரோ, பாரதியார், இல்லை எங்கள் எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவரோ, இல்லை மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரோ, இல்லை ஐயா பெரியார் கட்சியை சேர்ந்தவரோ கிடையாதவர். அவர் கும்பிடாத சாமி கிடையாது. கண்ணனை பாடினார், காளியை பாடினார், மாடனை பாடினார், அல்லாவை பாடினார், இயேசுவை பாடினார், எல்லாரையும் பாடினார். பெரிய ஆன்மீகவாதி. அவர்கிட்ட தான் கேட்குறாங்க இந்த கேள்வியை. உங்கள் பாஷையில் சொல்ல போனால் பெரியார்கிட்ட பேசினா பெரியார் ஒரு வேலை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா பெரியார் அப்படி அவர் பேசுறது கிண்டல் மாதிரி தெரிஞ்சாலும் அதுதான் யதார்த்தம். சிலித்தூரில் திருவிழா நடக்குது. திருவிழா நடந்தால் பெருவாரியான கூட்டம் பக்தர்கள். போலீஸ் அன்னைக்கு பெரியாருக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ கருப்பு சட்டக்காரன் நிறையா வாங்கிட்டாங்க. இப்போ போலீஸுக்கு பயமாகி போச்சு. ஆஹா, அது தெரியாமல் தேதியை கொடுத்துட்டோமே, கருப்பு சட்டையும் பக்தர்கள் கூட்டமும் ஒன்றுக்கு ஒன்று கை கலந்துடப்படாது. இப்போ என்ன செய்யறது? திருவிழாவை நிறுத்த முடியாது. பெரியார்கிட்ட போனால் அவர் கரெக்டான ஆள், சொன்னால் புரிஞ்சுக்கிறார். அவர்கிட்ட சொல்லி அவர் கூட்டத்தை இன்னும் நாளாக வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு பெரியார்கிட்ட போனாங்க. பெரியார்கிட்ட போய், ஐயா ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, இந்த மாதிரி திருவிழா அன்றைக்கி உங்கள் கூட்டத்தை வச்சுக்கிட்டோம், உங்கள் கூட்டத்தை நாளைக்கு வச்சுக்கலாமா? நல்ல காரியம், சரியான காரணமாக இருந்தால் சொல்லு, நாளைக்கு வச்சுக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, திருவிழா நடக்குது, ஊர் சுற்றி வரும், அந்நேரம் உங்கள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும், பிரச்சனையாகும். திருவிழாவில் என்ன செய்வீங்க? இந்த இடத்துல வாங்க சாமி, இதை தூக்கி தேரில் வச்சு ஊர் சுற்றி வருவோம். தேரில் வச்சா சாமி எவ்வளோ இருக்கும்? சாமி தரகம் 1 அடி இருக்கும்.
அது அவ்வளோ பெரிய கழுதை தூக்கி வச்சு சுற்றுறதுக்கு ஒரு மஞ்சள் பையில் வச்சு ஒருத்தங்கிட்ட சைக்கிளை கொடுத்து விட்டு அவன் சுற்றி வந்துட மாட்டானா? வேலை மனுக்கிட்ட போய் அவ்வளோ பெரிய கழுதை தூக்கி வச்சு ஊரெல்லாம் சேர்ந்து கழுத்து, இல்லை ஜில்லா வேறு லீவு வேறு, ஒருவேளை வேலைக்கு போகாதேன்னு சொல்லி பைத்தியத்தனமா இல்லை? நான் இடஒதுக்கீட்டு கொள்கைக்காக பேச வந்திருக்கேன். தண்ணி கொடுத்தா நிப்பாட்ட சொல்றாங்க, நான் நிப்பாட்டுவேன். இடஒதுக்கீட்டு கொள்கைக்காக நான் பொதுக்கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது முக்கியமா அது முக்கியமா அப்படின்னு அந்த மாதிரி ஆளுன்னா பேசுவாங்க. அதான் உண்மை. நமக்கு அது ஏட்டி போட்டி மாதிரி தெரியும். இப்போ பாரதியார்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அனுமார் கடலை தாண்டி போனாராமே வாசவமா, இந்த பாஞ்சாலின்னு ஒரு பொண்ணு அவருக்கு நெருப்பில் பிறந்தாலாமே வாசவமா, அப்புறம் இந்த ஒரு அகத்தியர்னு ஒருத்தர் இருந்தாராம் 3 அடி, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கைலாங்கிரியில் கல்யாணம் நடந்துச்சான். அப்போது கூட்டமெல்லாம் எக்கச்சக்கமாக அங்கிட்டு போய் பூமி டமக்குன்னு இறங்கிருச்சான். பெரிய கல்யாணம் இல்லை, விஐபி ஏகப்பட்ட ஸ்பெஷல் வண்டிகள் விட்டுருக்காங்க. அப்போ பூமி டமக்குன்னு இறங்கிச்சு. அப்போ பூமி வந்து உருண்டியா இல்லை, மேக்கா மாதிரி இருந்திருக்கு. டபக் அப்படின்னு இறங்கிடுச்சு. இப்போ சரி பண்ணோம்னா என்னடா செய்யலாம் அப்படின்னா, இந்த அகத்தியர் இருக்காருல 3 அடியில், அவர் அங்கிட்டு போனார்னா சரியாக போகும்ட்டாங்க. பெரிய பெரிய குண்டோதரங்கள்லாம் இருக்கான் சாப்பிட்றதுக்கு, கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதுக்கு குண்டோதரங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கான். அதில் அவன்லாம் போகப்படாதான். இந்த வைகை நதியே அவன் தாகத்தை தீர்க்கிறதுக்கு வந்தது தான். புராணத்தில் வைகை நதியே அவன் தாகத்தை தீர்க்கிறதுக்கு வந்தது தான். அவங்களெல்லாம் போக சொல்லாமல் இந்த 3 அடியால் போக சொன்னால் சரியாக போகும் சொன்னாங்களாமே, அது வாசம் தானா? இப்போ பீமை என்னமோ நதியில் உள்ள மூலிகை போய் அங்கே ஒரு நாகர் உலகம் இருந்துச்சான், அவருடைய மகளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லி மகாபாரதத்தில் போட்டுருக்கு. இதெல்லாம் நெசந்தானா? அப்போ அவர் சொல்கிறாரு, பாரதியார் சொல்கிறாரு, அட கிறுக்கு பயிலுகா, அவங்களை கட்டிக்கிட்டு நான் அழுகவா, இதெல்லாம் நாட்டில் நடக்குமாடா? இலே கடலினை தாவும் குரங்கும் வெங்கடலில் பிறந்ததோர் செவிதல் பெண்ணும், வடதிசை தாழ்ந்ததாலே தெற்கில் வந்து சமன் செய்யும் குட்டை முனியும், நதியினுள்ளே மூழ்கி போய் நாகர் ஒழுகிறோர் பாம்பின் மகளை விதியிருவை மனம் செய்த திரள் விமனும், கற்பனை என்பது கண்டோம். ஒன்றில் உண்மை என்றுரைத்து மற்றொன்றில் பொய் என்றுரைத்து நன்று புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கவிதை பல தந்தார். புவியில் வாழ்நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டு கதைகள் அவைதான். பாரதியார் சொல்றாரியா, ராமாயணமா மகாபாரதமா கதைப்பா மோதேவி. ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக கதையை சொல்லி சொன்னதான் நீ கேட்டுக்கிடுவ. நீ இப்போ உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லணும், ஒரு நெறி சொல்லணும்னு வச்சுக்கிடுவான். எப்பா இந்த மாதிரிலாம் வந்து இந்த அந்த வரப்பு சண்டை போடாதீங்கப்பா, இப்படித்தான் இப்போ பஞ்சபாண்டவன் துரியோதனன் இருந்துக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொன்னால்தான் அந்த நெறியை உன் மனசில் புகுத்த முடியும் என்பதற்காக அந்த காலத்திலே ஒரு நெறியை சொல்வதற்காக சொன்ன கதைகளப்பா ராமாயணம் மகாபாரதமோ என்று சொல்வது பாரதியார். பெரியாரோ இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே கிடையாது. பாரதியார் சொல்றார், தமிழர்களை என்னைக்கும் தமிழர்கள் போய் தன்னுடைய பிரம்மாண்டத்தை எல்லாம் மறந்து போய் முட்டிக்கிட்டு குடியதே அவனுக்கு வேலையா போச்சியா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும். அப்படின்னா ஒரு உதாரணத்தோடு சொல்லணும். எப்படியா சொல்ற தமிழை முட்டிக்கிட்டே குடிமா அப்படின்னு எப்படியா சொல்ற அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு கதை சொல்லணும். இப்போ பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் விருந்து வச்சிருக்காங்க. விருந்து வச்சா அன்னைக்கு மொச்சக்கொட்டை குழம்பு. அந்த மாப்பிள்ளை இருக்கானே ரொம்ப ஆச்சாரமான ஆள். வேலைக்கு கிளம்புவான் தூக்கிச்சிட்டு எடுத்துக்கிட்டு. கழுதை கத்திடப்படாது. என்ன வேலைக்கு போகும்போது கழுதை கத்திக்கிட்டு இருக்கு அவன் தூக்கிச்சிட்டு கீழே வச்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கிடுவான். காக்கா கத்திடப்படாது, விருந்தாளி வரா உள்கல்ல அப்படின்ட்டு வேலைக்கு போக மாட்டான். பள்ளி சொல்லிருச்சும்மா, பள்ளி கத்திருச்சுன்னா பள்ளி சொல்லிருச்சும்மா. எங்கேயாவது பள்ளி சொல்லுமா? மனுஷன் தான் சொல்லுவான். நம்மளாம் படிக்கும்போது பார்த்துருக்கோம்ல, சிங்கம் கர்ஜிக்கும், புலி உருமும், யானை பிளிரும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். மனிதன் சொல்லுவான், ஆனால் இவன் பள்ளி சொல்லும் அப்படிங்க. பள்ளி என்ன சொல்லுது? ரேஷன் கடையில் சீனி போடுறாங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுது. இன்னைக்கு வரைக்கும் பள்ளி சொல்றது பார்க்கறது எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க. பஞ்சாங்கத்தில் அதுக்குன்னே ஒரு களம் வச்சிருக்கான், பள்ளி சொல்லும் பலன். பள்ளி சொல்லும் பலன் அப்படின்னு போட்டு நீங்கள் இப்போ பாருங்கள், சும்மா பேச்சுக்காக பேசுறதில்லை. இப்போ பாருங்கள், பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கான் பள்ளி சொல்லும் பலன். அதில் போட்டிருக்கான், பள்ளி மேவதட்டில் விழுந்தால் தன லாபமா, அதாவது ரூபா வருமா. அன்னைக்கு கீவதட்டில் விழுந்தால் தன விரயமா, துட்டு போயிருமா.
ரெண்டுக்கும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குமா, மேவதட்டுக்கும் கீழ்வதட்டுக்கும். சேந்த மட்டில் விழுந்துச்சு அப்பா. அதுக்கு என்ன பலன்? இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஐயா உழுதுட்டு வருவார். உழுதுட்டு வந்த உடனே அப்போ தான் வந்து உட்காந்து போய் பள்ளி தலையில் விழுந்துடும். ஐயோ பஞ்சாங்கத்தை விடுறா, பாடுறா பஞ்சாங்கத்தை பாடுறா. ஏன் கலகம்னு போட்டிருக்கு, அது எண்ணெய் எடு, நல்லெண்ணெய் வச்சு தேய், தலைக்கு ஊற்றிட்டு பாடம் நல்ல வேலையாக போச்சு. ஏன் இப்போ இன்றைக்கி தலைக்கு ஊற்றலாம் என்ன ஆகும், பெரிய கலகம் வந்திருக்கும். இப்போ உழுதுட்டு வந்தவர்கிட்ட எவையா கலகம் பண்ணுவான்? அவரே உழுதுட்டு போய் தான் வந்திருக்காரு. என்ன பெரிய கலகம் பண்ண வந்துடுவான் பஞ்சாப்லேருந்து வந்து? இப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறவன் அந்த இன்னைக்கு இருக்கும்போது அன்னைக்கு இருக்க மாட்டானா?